வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தக்காளியை பற்றி நல்ல ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா காரசாரமான சமையலுக்கும் தவிர்க்க முடியாத பொருள் தான் தக்காளி. இந்த தக்காளியை ஸ்டாக் வச்சுக்கிறதுல மட்டும் எல்லார் வீட்லேயும் யோசிப்பாங்க. காரணம், சீக்கிரம் இதோட அழுகிற தன்மை தான். ஃப்ரிட்ஜ் இருக்கிற வீட்டில் தக்காளியை கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கி வச்சாலும், இல்லாதவங்க தக்காளி எவ்வளவு சீப்பாக கிடைச்சாலும் அதிகமாக வாங்காமல் விட்டுடுவாங்க. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணால் தக்காளியை அதிகபட்சம் 1 மாதம் வரைக்கும் அழுகாமல் யூஸ் பண்ணி வரலாம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இருக்கிற தக்காளியை எடுத்துக்கிட்டு காம்புகளை நீக்கி ரன்னிங் வாட்டரில் அழுக்கு போகிற வரைக்கும் சுத்தமாக வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் காய வச்சு சுத்தமான கிச்சன் துணியில் தண்ணி ஒரு ட்ராப் கூட இல்லாமல் துடைக்கணும். தக்காளியோட காம்பு நீக்கப்பட்ட இடத்தையும் கீழையும் லேசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது காற்று புகாத ஒரு ஜிப்லாக் பையில் தக்காளியை டைட்டாக கட்டி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் தக்காளியை உறைஞ்ச நிலையில் இருந்து வெதுவெதுப்பான நிலைக்கு வந்த அப்புறம் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்படி உறைஞ்ச தக்காளி 1 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இது போல் தக்காளி மட்டும் இல்லை, எந்த காய்கறியும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் காற்று போகாத மாதிரி அடைச்சி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.